Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான எக்லெஸ் வெனிலா ஸ்பஞ்ச் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல எக்லெஸ் கேக் ரெசிபி போடுங்க அப்படினு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த ரெசிபி வந்து நான் போஸ்ட் பண்றேன். ரொம்ப ஈஸியா இருக்கும், சிம்பிளா பண்ணிடலாம், பீட்டர் எதுவுமே தேவையில்லை. இப்போ எப்படி இந்த ரெசிபி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம எக்லெஸ் கேக் பண்றதுக்கு 1.5 கப் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் ஈக்குவலாக மைதா கூட மிக்ஸ் ஆனால் தான் நம்ம கேக் வந்து பொங்கி வரும். இப்போ நம்ம கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் 1 கப் அளவுக்கு லைட்டாக சூடாக இருக்க பால் எடுத்துக்கிறேன். பால் வந்து வெது வெதுன்னு இருக்கணும். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வினிகர் சேர்த்துக்கிறேன். ஒயிட் வினிகர் தான். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து பட்டர் மில்காக ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ 1 நிமிஷமாக நான் பீட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம பால் வந்து பட்டர் மில்காக ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திரிஞ்சு இருக்கணும். இந்த டைமில் இதில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் விஸ்க் வச்சு நான் ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேர்க்குற சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகலை அப்படின்னா கேக் வந்து கீழே ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதனால் சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் ஸ்பீடாக பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷமாக நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் நான் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆயில் சேர்த்து 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவராக கொட்டி மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கேக் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போது எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இங்கே 6 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். அதை வந்து பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பேட்டரை ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே பாத்திரத்தில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். எனக்கு கரெக்டாக ஒரு 40 நிமிஷம் ஆயிருக்கு இது பேக் ஆகி முடிக்கிறதுக்கு. இப்போ ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். 40 நிமிஷம் வரைக்கும் ஆயிருக்கு கேக் பேக் ஆகிறதுக்கு. சூப்பராக பேக் ஆகிருக்கு, நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒரு கத்தி வச்சு நான் டிமோல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பட்டர் பேப்பர் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கேக் வந்து சூடாக இருக்குது. சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் எப்போவுமே சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து 3 லேயராக கட் பண்ணணும். எக்லெஸ் கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ கட் பண்ணிடலாம். கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆயிடுச்சு. இப்போ மேலே இருக்க லேயரை மட்டும் நான் கட் பண்ணி ஈவன் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த கேக்கை வந்து 3 லேயராக கட் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். எக்லெஸ் கேக் வேணும்னா கூட இதை 3 லேயராக கட் பண்ணி ஐசிங் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.